ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் மஞ்சூரியன் இல்லை வெஜ் பால் மஞ்சூரியன்னு கூட சொல்லலாம். இது உங்களில் நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்டார்டராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சுட சுட சாப்பிடலாம், சூடாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு 1/4 முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணும்போது சின்ன ஹோல்ஸ் உள்ள கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வெஜ் பால்ஸ் மேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நமக்கு 10 to 12 வெஜ் பால்ஸ் கிடைக்கும். முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம கேரட் கிரேட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். இது நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இதையும் நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸில் கேரட்டும் கேபேஜும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இதுக்கு கூட நீங்கள் அடிஷ்னலாக கூட நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம், பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிஷ்னலாக கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் எல்லாம் கிரேட் பண்ணியாச்சு. இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பிசையும் போது நமக்கு வாட்டர் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வெஜிடபிளில் உள்ள வெட்னஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்தோடனே நம்ம சின்ன சின்ன பால்ஸ் ஆட்டு உருட்டி எடுத்துடலாம். இது சரியான அளவாக இருக்கும். ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்ததும் ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற வெஜ் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுவரை ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு, இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். எதனாலன்னா அப்போ தான் வெஜ் பால்ஸில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக தொடங்கிடுச்சு. வெஜ் பால்ஸும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ இதை ஆயிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இது வெந்துடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க வெஜ் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெஜ் பால்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்தது சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட சின்ன சின்னதாக சாப் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஹோட்டல்ஸ்லலாம் ஏஷியன் ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஹை ரேஞ்ச் பர்னர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபுட்டும் ஈஸியாக குக் ஆயிரும், ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். பட் வீடுகளில் அவ்வளோ ஹை ரேஞ்ச் பர்னர்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனியன் நல்லா சாத்தே ஆகிட்டு இருக்குது. வெங்காயம் நல்லா சாத்தே ஆனதுமே 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது எதுக்காகனா திக்னஸுக்காக தான். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நல்ல ஒரு சாஸ் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜ் பால்ஸ் எல்லாம் இதோட சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். சாஸ் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வெஜ் மஞ்சூரியனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏஷியன் ஃபுட்ஸ் எல்லாமே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா சாகி ஆனது மாதிரி இருக்கும். ஸோ சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.